நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பிரதமர் சொன்னார். ஜிஎஸ்டி முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னார். இந்த நிலையில் நிதி அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 12-28% வரி விகிதங்கள் நீக்க இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக செய்தி. அதை தாண்டி முக்கியமான சில சீர்திருத்தங்களும் கூட பேசப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விவரங்களோடு டெல்லியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஓவர்டியூ. டெல்லியில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஓஎம் ஆஃப் ரேட் ரேஷனலைசேஷன், அதாவது இந்த குழுவினுடைய ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற 12% மற்றும் 28% ஆகிய இந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்களை நீக்கும் மத்திய அரசின் பரிந்துரையை இந்த ரேட் ரேஷனலைசேஷன் குழு என்பது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ரேட் ரேஷனலைசேஷன் குழு தான் எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கலாம், எவ்வளவு வரியை குறைக்கலாம், எந்த வரியை நீக்கலாம் என்பது தொடர்பான பரிந்துரையை வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு குழு. இந்த குழுவில் பல்வேறு மாநில நிதியமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். பீகார் மாநில துணை முதல்வரான சாம்ராஜ் சௌத்ரி தான் இந்த குழுவினுடைய தலைவராக இருக்கின்றார். இந்த குழு தான் தற்போது மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த குழுவினுடைய முடிவே இறுதியானது அல்ல. இது அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அந்த கூட்டத்திலும் இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் இனி 5 மற்றும் 18 என்ற 2 வரி விகிதங்கள் மட்டுமே நடைமுறையில் இருக்கும். அண்மையில் சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும், அதன் மூலம் பொதுமக்கள், சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களினுடைய வரி பெருமளவில் குறையும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அது குறித்து விவாதிப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் ரேட் ரேஷனலைசேஷன் என்று சொல்வார்கள். அந்த குழு மத்திய அரசின் இந்த பரிந்துரையை தற்போது ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அடுத்து வரும் செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கவுன்சில் கூட்டத்திலும் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு இது நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். பிரதமர் கூறியதை வைத்து பார்க்கும்போது அநேகமாக இரட்டை தீபாவளி என்று பிரதமர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த தீபாவளிக்குள்ளாகவே இந்த வரி விகித குறைப்பு நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் இன்றைய கூட்டத்தில் அதிநவீன ஹை என்ற சொகுசு வாகனங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்க வேண்டும் எனவும் இந்த ஜிஓஎம் குழு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. இந்த பரிந்துரைகளின் மூலம் தற்போது 12% வரி விகிதத்தில் உள்ள 99% பொருட்கள் 5% குறையும். அதே போல 28% வரி விதிப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய 90% பொருட்கள் 18% குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், மேலும் தகவல்களுக்கு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.